தூய ஆவியின் திருப்பெயரிலே ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். மகிமையும் ஆட்சிமையும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, வானாதி வானங்களும் கொள்ளாதபடி சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமுமான செப்டம்பர் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து வழிபாட்டிற்காக நன்றி செலுத்துகிறோம். கல்வி ஞாயிறாக ஆசரிக்கப்படுகின்ற இந்த சிறப்பு வழிபாட்டில் ஆண்டவருடைய பிரசன்னம் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் தூய ஆவியின் அருட்பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து எங்களை பலப்படுத்துவதாக. உம்முடைய வார்த்தைகள் மூலமாகவும் உம்முடைய சாக்கிரமத்தின் மூலமாகவும் நாங்கள் புத்தாற்றல் பெற்றவர்களாய் எங்களுடைய பெற்றுறுதி வாழ்வை உறுதிப்படுத்தி கொள்ள ஆண்டவர் எங்களை பலப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று நல்ல ஆசிரியராக தன்னை அடையாளப்படுத்தின ஆண்டவர் இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கும் ஆட்சிமை உண்டாக. இந்த கல்வி ஞாயிறு திருவிருந்து வழிபாட்டிற்கு தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவை பாமாலைகளில் 10வது பாமாலை பாடுவோம். பாமாலை 10. போற்றிடு ஆன்மமே சிருஷ்டிகர்த்தாவாம் வல்லோரை, ஏற்றிடு உனக்கு இரட்சிப்பு சுகமானோரை என்று தொடங்கும் பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். சிருஷ்டிகர்த்தாவாம் வல்லோரை, ஏற்றிடு உனக்கு இரட்சிப்பு சுகமானோரை, கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை, மாண்பாய் ஜீவ ஈராசிகள் யாவை
நோக்கி மகிழ்வாய். ஆமென். நின்றபடியே ஜெபம் செய்வோமாக. பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 13வது ஞாயிறு கல்வி ஞாயிறு. இந்த நாளுக்குரிய சுருக்க மன்றாட்டு ஜெபம். நிலையான குருவே, ஞானத்தின் ஊற்றே, தலைமுறையினர் அனைவருக்கும் உடைய ஆற்றலையும் ஞானத்தையும் வெளிப்படுத்தியமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மீது உறுதியான நம்பிக்கை கொள்ளும்படி எங்களுக்கு கற்றுக் கொடுத்த திருமகனுக்காக நன்றி படைக்கிறோம். எங்கள் தேசத்தில் நம்பிக்கை உறுதியான பற்று கொண்ட மாணவர்களை உருவாக்கும் ஆசிரியர்களை ஆசீர்வதியும். அன்றும் இன்றும் சீடர்களை மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உட்காருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். 1ஆம் 2ஆம் திருமறை பாடங்கள் தொடர்ந்து படிக்கப்படும். தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7ஆம் மாதம் முதல் தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே எதிரிலிருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்ற எல்லாருக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். வேதபாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையிலே அவனுக்கு வலது பக்கமாக மத்தியாவும் செமாயாவும் அனாயாவும் உரியாவும் இல்கியாவும் மாசையாவும், அவனுக்கு இடது பக்கமாக பெதாயாவும் மீசவேலும் மல்கியாவும் அசூமும் அஸ்பதானாவும் சகரியாவும் மெசுல்லாமும் நின்றார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லோரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். யெசுவா, பானி, செரபியா, யாமின், அக்கூப், எபலாயிம், ஒதியா, மாசையா, கேலியா, அசரியா, யோசபாத், ஆனான், பெலாயா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாய் வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். படியாக குறிக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 28 வரை. அப்போஸ்தலர் 18 வசனங்கள் 24 முதல். அப்பொழுது அலெக்சாந்திரிய பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனும் அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்திற்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கிலாவும் பிஸ்கிலாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். பின்பு அவன் அகயா நாட்டிற்கு போக வேண்டும் என்றிருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே
பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தரப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசித்தவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தான் என்பதே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். மறுபடியும் கடவுளுடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 305வது பாமாலை பாடுவோம். பாமாலை 305 தீயோர் செல்வதை தொடங்கும் பாமாலை நிறைவிலே நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. இந்த வாசிப்பில் சபை மக்களும் சேர்ந்து வாசிக்கும்படியாக 3வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை என்னோடு சேர்ந்து நீங்களும் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால்,
ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயம் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவருடைய தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். நீதிமான்கள் ராஜ்யம் அவர்களுடையது. நீதிமான்கள் துன்பப்பட்டு படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் மேல் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. அமருங்கள். இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கும் மன்னா வசனம் சொல்ல ஞாயிறு பிள்ளைகளை அன்புடன் அழைக்கிறேன். I will keep thy law continually forever and ever, and I shall walk at liberty, for I have sought thy precepts. Psalms 119, 44-45. நான் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் உம்முடைய கட்டளையை ஆராய்ந்தபடியால் விசாலத்திலே நடப்பேன். சங்கீதம் 119, 44, 45. நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்ளுவேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். சங்கீதம் 119, 44, 45. நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். சங்கீதம் 119, 44, 45. நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். சங்கீதம் 119, 44, 45. கல்வி திருச்சபையின் திருப்பணி. கல்வி ஞாயிறு. நான் எப்பொழுதும் என்றைக்கும் உம்முடைய வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் உம்முடைய வேதத்தை ஆராய்கிறபடியினால் விசாலத்திலே நடப்பேன். சங்கீதம் 119, 44, 45. நான் எப்பொழுதும் வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். சங்கீதம் 119, 44, 45. I will keep you in law continually, forever and ever. I shall walk at liberty, for that I sought the precepts. Psalms 119, 44, 45. நான் எப்பொழுதும் கல்வி ஞாயிறு நான் எப்போதும் என்றென்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்ளுவேன். நாம் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்தில் நடப்பேன். சங்கீதம் 119, 44, 45. கல்வி திருச்சபையின் திருப்பணி. கல்வி ஞாயிறு. நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்ந்தபடியினால் விசாலத்திலே நடப்பேன். சங்கீதம் 119, 44, 45. பேசலாம் மகிழ்வுக்கும் அண்ணா தலைப்ப. நாம் எப்போதும் என்றைக்கும்
உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். நாம் உமது கட்டளைகளை ஆராய்க மன்னால் விசாலத்திலே நடப்பேன். சங்கீதம் 119:44-45. பிரைஸ்தலார் மகிழ்ச்சிக்கும் அண்ணா தலைப்பு கல்வி. திருச்சபையின் திருப்பணி கல்வி ஞாயிறு. நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்ளுவேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். சங்கீதம் 119:44-45. பிரைஸ் லடுவால் மகிழ்விக்கும் மன்னா கல்வி. திருச்சபையின் திருப்பணி கல்வி ஞாயிறு. நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். சங்கீதம் 119:44-45. ஆமேன். Education as a ministry of the church. Education Sunday. I will keep the law continually forever and ever, and I shall walk at liberty, for I have sought the precepts. Psalm 119:44-45. நாம் எப்பொழுதும் என்றைக்கும் உம்முடைய வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்தை நடப்பேன். சங்கீதம் 119:44-45. நான் எப்பொழுதும் என்றைக்கும் உம்முடைய வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்தை நடப்பேன். சங்கீதம் 119:44-45. நான் எப்பொழுதும் என்றைக்கும் உம்முடைய வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்தை நடப்பேன். சங்கீதம் 119:44-45. நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்ந்திருக்கிறபடி நான் உற்சாகத்திலே நடப்பேன். சங்கீதம் 119:44-45. நான் உம்முடைய வேதத்தை காத்துக்கொள்ளுவேன். நான் உமது கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். சங்கீதம் 119:44-45. நான் உமது வேதத்தை காத்துக்கொள்ளுவேன். நான் உமது கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். சங்கீதம் 119:44-45. நான் எப்பொழுதும் என்றைக்கும் உம்முடைய வேதத்தை காத்துக்கொள்ளுவேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். சங்கீதம் 119:44-45. நான் உமது கட்டளைகளை நான் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். சங்கீதம் 119:44-45. I will keep thy law continually forever and ever, and I shall walk at liberty, for I have sought thy precepts. Psalms 119:44-45. Amen. I will keep the law continuously forever and ever, and I shall walk at liberty, for I have sought the precepts. Psalms 119:44-45. நான் எப்போதும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் உமது கட்டளையை ஆராய்கிறபடியால்
காத்துக்கொள்வேன். சங்கீதம் 119 44 நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் உம்முடைய கட்டளையை ஆறாறுபடியால் விசாலத்திலே நடப்பேன். சங்கீதம் 119 44 45. கல்வி திருச்சபையின் திருப்பணி. கல்வி ஞாயிறு. நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராதிக்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். சங்கீதம் 119 44 45. நான் எப்பொழுது என்றைக்கு உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். சங்கீதம் 119 44 வசனம் 44 45. நான் இப்பொழுது என்றைக்கும் வேதத்தை காத்துக்கொள்வேன். நம்முடைய கட்டளை நடப்பேன். சங்கீதம் 119 44 45. நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்ளுவேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். சங்கீதம் 119 44 45. I will keep thy law continually forever and ever, and I shall walk at liberty, for I have taught thy precepts. Psalms 119 44 45. நான் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்ளுவேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். சங்கீதம் 119 44 45. நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்ளுவேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்ந்தபடினால் விசாலத்திலே நடப்பேன். சங்கீதம் 119 44 45. நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்ந்திருக்கபடியால் விசாலத்திலே நடப்பேன். சங்கீதம் 119 44 45. திருச்சபையின் திருப்பணி. கல்வி ஞாயிறு. நான் இப்பொழுதும் என்றென்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்ந்திருக்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். சங்கீதம் 119 44 45. I will keep thy law continuously forever and ever, and I shall walk at liberty, for I have sought thy precepts. Psalms 119 44 45. நான் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்ந்தபடியால் விசாலத்திலே நடப்பேன். சங்கீதம் 119 44 45. நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் உமது கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். சங்கீதம் 119 44 45.
பிரைஸ் லாட்டுவால் மகிழ்விக்கும் மன்னா தலைப்பு கல்வி திருச்சபையின் திருப்பணி கல்வி ஞாயிறு. நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்து கொள்ளுவேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். சங்கீதம் 119, 44, 45. தேங்க்யூ க்ளோரி டு காட். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியினால் விசாலத்திலே நடப்பேன். சங்கீதம் 119, 44, 45. நான் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். சங்கீதம் 119, 44, 45. நான் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். சங்கீதம் 119, 44, 45. அனைவரும் இணைந்து இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கும் மன்னா வசனத்தை சொல்லுவோம். கல்வி திருச்சபையின் திருப்பணி. நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். சங்கீதம் 119, 44, 45. ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்மை தகுதிப்படுத்துவோம். ஜெப பாடலை பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஜெபிப்போம். கற்பாரையும் மீட்பருமாக்கி எங்கள் அன்பின் ஆண்டவரே, அடிமை என்று வாயின் வார்த்தைகளும் குழுமி இருக்கின்ற திருவை மக்களுடைய இருதயத்தின் நினைவுகளும் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இருக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் செயல்படுகின்ற எல்லா கிரியைகளையும் ஆண்டவர் தடை செய்வீராக. உம்முடைய வார்த்தைகளை தெளிவாய் கேட்பதற்கும் தியானிப்பதற்கும் அதன்படி நடப்பதற்கும் எங்களுடைய நினைவலைகள் உம்முடைய சன்னிதானத்திலே ஆளுகை செய்யப்படட்டும். ஆண்டவர் இயேசுவின் வழியாக மிகுந்த அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறை மக்களே, கல்வி ஞாயிறு என்கின்ற இந்த சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிலே பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் நல்ல ஆசிரியராய் தன்னை அடையாளப்படுத்தின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆசிரிய பெருமக்களுக்கு சிறப்பாக என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் ஆசிரியர்களுடைய திருப்பணியை நல்ல ஆசிரியராம் இயேசு கிறிஸ்துவின் வழிநடத்திலே
செயல்படுவதற்கு அருள் தருவாராக. பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அவருடைய திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம்மை ஆற்றல் படுத்தி நம்மை ஆளுகை செய்கின்ற தூய ஆவியரிடத்திலிருந்தும் வருகின்ற அருளும் அமைதியும் நம் அனைவரையும் ஆளுகை செய்வதாக. கல்வி திருப்பணியை திருச்சபையாய் நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் சார்ந்திருக்க நம்முடைய தென்னிந்திய திருச்சபை இன்றைக்கு நம்மை அழைத்திருக்கின்றது. கல்வி திருச்சபையின் திருப்பணி. எஜுகேஷன் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் த சர்ச். அருட்பணியில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை இந்த நாளின் திருமறை பகுதிகளின் ஊடாக திருச்சபை மக்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி 15ஆம் நூற்றாண்டின் காலப்போக்கில் இந்திய தேசத்தை ஆளுகை செய்த போது, ஒருவேளை வாணிபத்திற்காக அவர்கள் தேசத்தை ஆளுகை செய்தாலும் ஆங்கில வழி கல்வியானது அவர்கள் மூலமாய் அடையாளப்படுத்தப்பட்டதை நாம் வரலாற்றிலே மறுக்க முடியாது. அதைத் தொடர்ந்து 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளிலே இந்திய தேசத்தை நோக்கி வந்த மிஷனரிகள், அருட்பணியாளர்கள் நற்செய்தி பணியை மாத்திரமல்ல, கல்வி திருப்பணியை, மருத்துவ திருப்பணியை, சமுதாய முன்னேற்ற திருப்பணிகளை அவர்கள் நிறைவேற்றினார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கல்வி திருப்பணியின் மூலமாகத்தான் மிஷனரிகளுடைய அருட்பணியானது இந்திய தேசத்திலே வளர்ச்சி பெற்றது என்று சொல்லலாம். அந்த வகையிலே தரங்கம்பாடி மிஷன், இன்னும் நீங்கள் அந்த மிஷன் வரலாற்றை படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், புராட்டஸ்டன்ட் மிஷன், சர்ச் ஆஃப் ஸ்காட்லாந்து மிஷன், லண்டன் மிஷன், வெஸ்லியன் மிஷன், டேனிஷ் மிஷன், அமெரிக்கன் மெஜிரா மிஷன் என்று சொல்லி பல அருட்பணி ஸ்தாபனங்கள் இந்திய தேசத்திலே, குறிப்பாக தமிழகத்திலே, நான் சொன்ன இத்தனை மிஷன்களும் தமிழகத்திலே பல இடங்களிலே, பல மாவட்டங்களிலே கால் பதித்திருக்கின்றதை அந்தந்த பகுதிகளில் இருக்கின்ற மிஷன் வரலாற்றின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். நமக்கு அருகாமையில் இருக்கின்ற இந்த தெரு அமெரிக்கன் மிஷன் தெரு என்பதை நாம் மறக்க முடியாது. ஆக அமெரிக்கன் மிஷனரிகள் நம்முடைய மதுரை தேசத்தை நோக்கி வந்ததினாலே மதுரையில் கல்வி திருப்பணி ஆழமாக பதிவு செய்யப்பட்டது என்பதிலே தொடர் பங்கேற்பாளர்களாக, பயனாளிகளாக நாமும் சந்ததியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் வரலாற்று உண்மை. ஆக அந்த வரிசையிலே மிஷனரிகள் விட்டு சென்ற அந்த கல்வி திருப்பணியை இன்றைக்கு திருச்சபையாய் நாம் தொடர வேண்டும் என்கின்ற ஒரு நற்சிந்தனையோடு கூட நம்முடைய விசுவாச பயணத்தை தொடருவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை இந்த ஆலயம் விரிவாக்கம் செய்யப்பட்ட வரலாறு இந்த ஆலயத்தின் உறுப்பினர்களாகிய உங்களுக்கு தெரியும். இந்த ஆலயத்தின் பெரும்பான்மையான பகுதி கல்வி திருப்பணிக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி என்பதையும் நாம் மறுக்க முடியாது. பள்ளி வளாகத்தில் தான் இன்றைக்கு ஆலயம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த திருச்சபையின் மக்களாகிய நாம் மறுக்க முடியாது. ஆக அந்த கல்வி திருப்பணியில் தான் இன்றைக்கு ஆன்மீக பணியை நிறைவேற்றுவதற்கு நாம் இணைந்திருக்கின்றோம் என்பதன் அடிப்படையிலே கல்வி திருச்சபையின் திருப்பணி என்கின்ற ஒரு நினைவலைகளோடு கூட நம்முடைய சிந்தனைகளை தொடருவதற்கு நான் உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். படிக்க கேட்ட முதலாவது திருமறை பகுதி நெகேமியா 8வது அதிகாரம். மிகவும் நமக்கு பரிச்சயமான ஒரு பகுதியை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு காரியம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த பகுதியின் மூலமாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆழமான விஷயம், கல்வி திருப்பணி என்பது நம்முடைய விசுவாச வாழ்வை புதுப்பிக்கின்ற ஒரு விஷயம் என்பதை இந்த பகுதியின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். கல்வி திருப்பணி என்பது விசுவாச வாழ்விற்குரிய அடித்தளம், விசுவாச வாழ்விற்குரிய புதுப்பிக்கின்ற ஒரு செயலகம். அன்றைக்கு பாபிலோன் நாடு கடத்தலுக்கு பிற்பாடு செருபாபேலோடு கூட திரும்பி வந்த ஒரு குழுவிலே தான் தலைவனாக இருந்தவர் எஸ்ரா. மோசேயினுடைய சட்ட புத்தகத்தின் நிபுணராக அவர் தெளிவுபடுத்தப்பட்டவர்.
இன்னும் இஸ்ரவேல் மக்கள் திருச்சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி மிகவும் கவனமாக செயல்பட்டவர் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த வகையிலே இந்த எஸ்ராவினுடைய அந்த திருப்பணியானது அங்கே எஸ்ரா நெகேமியா 2 புஸ்தகங்களையும் இணைத்து நீங்கள் படித்து பார்க்கின்ற போதுதான் அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எருசலேமின் அலங்கம் கட்டப்பட்ட பிற்பாடு ஒரு உயரமான மர மேடையின் மீது நின்று கொண்டு மக்கள் அனைவரும் அறிந்து கொள்ளும்படியாய் இந்த நியாயப்பிரமாணத்தின் சூழ்நிலைகளை அல்லது இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை அவர் அங்கே படிக்கின்றார். நெகேமியா 8ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது, அதற்கு முன் உள்ள பகுதியிலே மிகவும் தெளிவாக அந்த பகுதியானது சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்து அர்த்தம் சொல்லி அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். இந்த நியாயப்பிரமாணத்தை, அந்த கல்வியை இஸ்ராயல் மக்கள் மறந்துவிட்ட சூழ்நிலையிலே அல்லது அவர்கள் அந்த கல்வியை விட்டு தூரமாய் போய்விட்ட சூழ்நிலையிலே இதை உணர்ந்த அந்த தலைவர்கள் இஸ்ராயல் மக்களுக்கு அதை போதிக்கின்றார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நிற்கின்றார்கள். ஆக சகல ஜனங்களுக்கு முன்பதாக அந்த புஸ்தகம் திறக்கப்படுகின்றது. அங்கே ஒரு உயரமான இடத்துல இருந்து அது வாசிக்கப்படுகின்றது. எஸ்ரா அந்த நியாயப்பிரமாணத்தை வாசிக்க வாசிக்க ஜனங்கள் மத்தியிலே ஒரு மாற்றம் ஏற்படுகின்றதை பார்க்க முடிகின்றது. அப்படியானால் இவ்வளவு நாளும் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகமானது ஜனங்கள் மத்தியிலே ஒரு பயன்பாட்டு சூழ்நிலை இல்லாமல் இருந்த ஒரு நிலைப்பாடு என்றால், அலங்கம் இடிக்கப்பட்ட சூழ்நிலை, ஆக எருசலேம் திக்குமுக்காடி போன சூழ்நிலை, பாபிலோனிய சிறையிருப்பிலே மக்கள் பாழ்கடிக்கப்பட்டு போன சூழ்நிலை. இப்பொழுது திரும்பி வந்த பிற்பாடுதான் செருபாபேலோடு கூட இணைந்து எஸ்ரா இந்த குழுவின் தலைவனாக இந்த பணியை செய்கின்றான். நியாயப்பிரமாண கல்வியை இஸ்ராயல் மக்களுக்கு போதிக்கின்றான். அந்த போதனையிலே, அந்த கற்றுக் கொடுக்கின்ற திருப்பணியிலே மக்களிடத்திலே ஒரு மாற்றத்தை அவர்கள் அங்கே காண முடிகின்றது. இந்த மாற்றத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த நியாயப்பிரமாண போதனை கல்வியானது ஒருவேளை ஒரு சமச்சீர் கல்வியாக அந்த இடத்திலே பிரதிபலித்தது என்றுதான் நாம் அங்கே புரிந்து கொள்ள முடிகின்றது. ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள் என்று சொன்னால், ஆண்கள் மாத்திரம் எழுந்து நிற்கவில்லை அல்லது பெண்கள் மாத்திரம் அமர்ந்திருக்கவில்லை, எல்லாரும் எழுந்து நிற்கின்றார்கள். அன்றைக்கு இஸ்ராயல் சமுதாயம் ஒரு ஆணாதிக்க சமுதாயம், ஆண்களை முக்கியத்துவப்படுத்தி பெண்களை தாழ்த்தி பார்க்கின்ற ஒரு சமுதாயம். இந்த சூழ்நிலையிலே எஸ்ரா இந்த ஆணாதிக்க சமுதாயத்திலே பெண்களும் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வோடு கூட ஒரு சமச்சீர் கல்வியாகத்தான் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எல்லாரும் கேட்கும்படியாய் வாசிக்கின்றார். எல்லாருக்கும் அதிலே பயன் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நியாயப்பிரமாணத்தின் கல்வியை கற்றுக் கொடுக்கின்றார். ஆக அன்றைக்கு எஸ்ரா செய்த திருப்பணியானது, கல்வி திருப்பணியானது ஒரு சமச்சீர் கல்வி, ரைட் ஆஃப் எஜுகேஷன் என்று கூட நாம் அதை சொல்ல முடியும். அந்த அளவிலே ஆண்களும் பெண்களும் இணைந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திருப்பணியாக அந்த நியாயப்பிரமாணத்தின் கல்வியை எஸ்ரா அங்கே போதிக்கின்றார். ஆக அந்த போதனையில் தான் ஒரு மாற்றம் அந்த சமுதாயத்திலே நிகழ்கின்றது. ஒரு விசுவாசம் அங்கே வளர்ச்சி அடைகின்றது. நான் முதலேயே குறிப்பிட்டேன், இந்த கல்வி திருப்பணியானது விசுவாச வாழ்வை புதுப்பிக்கின்ற ஒரு சூழ்நிலை என்று சொல்லி, அந்த இஸ்ராயல் மக்களுடைய விசுவாசம் இந்த நியாயப்பிரமாண கல்வியின் மூலமாய் புதுப்பிக்கப்படுகின்றது. ஆண்களுக்கு மாத்திரமல்ல, பெண்களுக்கும் அது நிறைவேற்றம் அடைகின்றது. அது மாத்திரமல்ல, அந்த கல்வி திருப்பணியிலே அவர்கள் அங்கே செய்தது ஒரு விரிவுரை பணியை செய்கின்றார்கள், ஒரு தெளிவுரையை அங்கே கொடுக்கின்றார்கள். என்றால் ஒரு காலகட்டத்திலே தீர்க்கதரிசிகள் மாத்திரம்தான் இந்த தெளிவுரை பணியை அல்லது விரிவுரை பணியை செய்ய முடியும். ஆனால் இந்த எஸ்ரா நெகேமியா போன்றவர்கள் இந்த பணியை செய்கின்றார்கள். ஆக தீர்க்கர் மாத்திரமே கடவுளின் திருப்பணியை செய்ய முடியும் என்ற ஒரு
ஆக்கப்பூர்வமான சிந்தனை நிறைந்த இஸ்ராயல் மக்களிடத்தில் எஸ்ரா நகேமியா போன்ற சின்ன சின்ன தலைவர்கள் இந்த திருப்பணியை செய்கின்றார்கள். அவர்களுக்கு அங்கே விரிவுரை கொடுக்கப்படுகின்றது. நியாயப்பிரமாணத்தை பற்றி, தீர்க்க தரிசனங்களை பற்றி ஒரு விரிவுரையானது கொடுக்கப்படுகின்றது. 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுகின்றது, யெசுவா, பாணி, செரேபியா, யாமின், அக்கூப், சபெதேயி, ஒதியா, மாசையா, கேலிதா, அசரியா, யோசபாத், ஆனான், பெலாயா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். இன்டர்பிரட்டர்ஸ் அங்கே நியமிக்கப்படுகின்றார்கள், விரிவுரையாளர்கள் இது ஒரு காலத்தில் தீர்க்கதரிசிகள் மாத்திரமே செய்து வந்த பணி. இறைவாக்கினர்கள் மாத்திரம்தான் இந்த பணியை செய்ய முடியும் என்ற நியதி இஸ்ராயல் மக்களிடத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இது போன்ற இந்த 7ஆம் வசனத்திலே சொல்லப்படுகின்ற சாதாரணமான மக்கள் இந்த தெளிவுரையை, இந்த விரிவுரை ஆக்குகின்ற பணியை, அங்கே நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணுகின்றார்கள். நீங்க பாருங்க, ஜனங்கள் தங்கள் நிலையிலேயே நின்றார்கள். அவங்க அப்படியே நிற்கிறாங்க. அந்த அளவிற்கு இந்த விரிவுரை பணியானது மக்களை நோக்கி சென்றடைகின்றது. மக்களுக்கு அந்த நியாயப்பிரமாணம் விளங்க வைக்கப்படுகின்றது. அவருடைய விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ளுகின்ற வகையிலே, விசுவாசம் குலைந்து போகாதபடியிலே அவர்களுக்கு அந்த நியாயப்பிரமாண கல்வியானது அங்கே ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இது தீர்க்கதரிசிகள் மாத்திரம் செய்ய வேண்டும் என்கின்ற நிலையிலே மாற்றத்தை ஏற்படுத்தி சாமானியர்களும் செய்கின்ற ஒரு பணியாக அங்கே இந்த வார்த்தையானது செய்யப்படுகின்றது. அன்பானவர்களே, ஒரு சமச்சீர் கல்வியை தெளிவுபடுத்தின சூழல், விரிவுரையாளர்கள் நியமிக்கப்படுகின்ற சூழ்நிலை. அங்கே என்ன நிகழ்கின்றது? 9ஆம் வசனத்திலே, ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாண வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால். இந்த கல்வி போதிக்கப்படுகின்ற போது, இந்த கல்வி திருப்பணியின் ஆழம் மக்களை நோக்கி சென்றடைகின்ற போது மக்களிடத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. தங்களுடைய வாழ்வின் சூழ்நிலையை அவர்கள் உணர ஆரம்பிக்கின்றார்கள். அழுகையின் மூலமாய் ஒரு மனம் திரும்புதலுக்கேற்ற சூழ்நிலை அங்கே வித்திடப்படுகின்றது. நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி சொல்லுகின்றார்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம். அந்த போதனையிலே அந்த ஆழத்தை நாம் இந்த பகுதியிலே கற்றுக்கொள்ள முடிகின்றது. ஆக இந்த கல்வி திருப்பணியானது அன்றைக்கு மக்களுடைய விசுவாசத்தை வளர்த்த ஒரு திருப்பணியாக, மக்களுடைய விசுவாசத்திற்கு வேறிட்டு அதை ஆழமாக்கின ஒரு திருப்பணியாக அங்கே அமைந்தது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள முடிகின்றது. அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். இந்த போதனையிலே கிடைத்த பலன் என்ன தெரியுமா? அழுகை மாற்றம் பெற்று மகிழ்ச்சி வருகின்றது. இந்த கல்வி திருப்பணியின் மூலமாய், அன்றைக்கு நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் போதிக்கப்பட்ட அந்த திருப்பணியின் மூலமாய் இஸ்ரவேல் மக்களிடத்திலே ஒரு மனமாற்றம், அந்த மனமாற்றத்தினால் ஏற்பட்ட அழுகை மாறி அங்கே சந்தோஷம், களிப்பு உண்டாகின்றது. 11ஆம் வசனத்திலே சொல்லப்படுகின்றது, அவர்களுடைய உணர்விலே மாற்றம் ஏற்படுகின்றது. இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். ஒரு உணர்வு நிறைந்த மாற்றத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். தொடர்ந்து 12ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசிக்க குடிக்க பங்குகளை அனுப்ப மிகுந்த சந்தோஷம். இப்பொழுது அவர்கள் ஒரு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகின்றது. அது மாத்திரமல்ல, அதற்கடுத்த வசனங்களிலே பார்க்கின்றோம், மறுநாளிலே சகல வம்சத்தாரும் ஆசாரியரும் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதபாரகர்களாகிய இஸ்ராயேலிடத்திலே கூடி வருகின்றார்கள். ஒரு மாற்றத்தின் சூழ்நிலை அங்கே நிலவுகின்றதை பார்க்கின்றோம். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, அன்றைக்கு பாபிலோனிய சிறையிருப்பின் பின் அன்றைக்கு இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே ஏற்பட்ட இந்த நிலைப்பாடு இன்றைக்கு இந்த கல்வி ஞாயிற்றுக்கிழமையிலே நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நாம் நம்மை சற்று சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவதிலே நான் சொன்னேன், கல்வி திருப்பணிக்காக கொடுக்கப்பட்ட இந்த பகுதியிலே ஆன்மீக திருப்பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிற திருச்சபையாகிய நாம், திருச்சபை கல்வி திருப்பணியை ஆழமாக செய்ய வேண்டிய ஒரு உக்கிரானத்துவத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம்
நம்முடைய வாழ்வை சற்றே சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு திருச்சபையிலே இந்த கல்வி திருப்பணியானது எப்படி நிறைவேற்றப்படுகின்றது? ஒரு 50 பிள்ளைங்க வசனம் சொன்னாங்க. இந்த வசனம் சொல்லும்போதே அதில் பெற்றோருடைய மனநிலைமையை புரிந்து கொள்ள முடியும். எத்தனை பேர் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரில. திக்கி திக்கி சொல்கிற பிள்ளைகளுக்கும், வசனத்தை அங்கே கேட்டு கேட்டு சொல்கிற பிள்ளைங்களுக்கும், சரளமாக சொல்கிற பிள்ளைங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியும். பெற்றோருடைய உழைப்பு இந்த பிள்ளைகள் வசனம் சொல்வதில் தெரிஞ்சு கொள்ள முடியும். எத்தனை பேர் இந்த வசனத்தை இங்கே தான் வந்து கேட்குறீங்க, அல்லது போன வாரத்திலிருந்தே பெற்றோராக நீங்கள் இந்த வசனத்தை படித்து கொண்டிருக்கிறீர்கள்? பெற்றோராக உங்களுடைய பிள்ளைகளுக்கு எத்தனை பேர் இந்த வசனத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? பிள்ளைங்க பரிசு வாங்குறாங்க, அது பெரிய விஷயம் இல்லை. பிள்ளைங்க முன்னாடி வந்து மைக்கு பிடிச்சு எல்லாருக்கும் முன்னாடி வசனம் சொல்றாங்க, அது பெரிய விஷயம் இல்லை. இந்த பெற்றோர், இந்த பிள்ளைகளுக்கு பின்னால் பெற்றோருடைய பங்களிப்பு இந்த கல்வி திருப்பணியில இருக்கின்றதை எத்தனை பெற்றோர் உணர்ந்து இருக்கின்றீர்கள்? சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா நம்ம வேலை முடிஞ்சிச்சுன்னு எத்தனை பெற்றோர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க? சண்டே ஸ்கூலில் பிள்ளைங்க என்ன கற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதை எத்தனை பெற்றோர் ஆராய்ந்து பார்க்கின்றீர்கள்? இன்னைக்கு திருமண்டலம் சண்டே ஸ்கூலுக்காக ஒரு கரிக்குலத்தை ரெடி பண்ணி அவங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு அதை கற்றுக் கொடுத்து டீச்சர்ஸ் அதை சரியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு தேர்வுகளை நடத்தி பேராயம் அதற்குரிய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் பெற்றோராக, திருச்சபையின் முக்கிய பொறுப்புகளிலே இருக்கின்ற பொறுப்பாளர்களாக நம்முடைய பிள்ளைகள் ஞாயிறு பள்ளியிலே எப்படி வளர்ச்சி அடைகிறார்கள் என்பதை நாம் எந்த விதத்திலே கண்டுணர்ந்து கொண்டிருக்கின்றோம்? இன்னைக்கு சண்டே ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு எத்தனை பெற்றோர் மத்தியானம் சாப்பிடும்போது உங்கள் பிள்ளைங்கிட்ட வீட்டில் கேட்டிருக்கீங்க? பிள்ளைங்க உண்மையை சொல்லிடுவாங்க. டீச்சர்ஸ் கதை அடித்தாங்களா, கற்றுக் கொடுத்தாங்களான்ற உண்மையை வீட்டில் சொல்லிடுவாங்க. சண்டே ஸ்கூலோட நிதர்சனம் வீட்டில் வெளியில் வந்துடும். எத்தனை பெற்றோர் கேட்டிருக்கிறீங்க? என்ன கதை சொன்னாங்க, என்ன மிஷனரி பயோகிராஃபி சொன்னாங்க, என்ன வசனம் கற்றுக் கொடுத்தாங்க, என்ன பாட்டு படிச்சீங்க? எத்தனை பெற்றோர் அதில் அக்கறையுடையவர்களாக இருக்கின்றீர்கள்? இன்னைக்கு திருச்சபையின் கல்வி திருப்பணி என்பது இந்த சண்டே ஸ்கூலில் தொடங்குறது தான். இந்த ஞாயிறு பள்ளியிலே தொடங்குவது தான் திருச்சபையின் கல்வி திருப்பணி. சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை மேலே ஏற்றி விட்டா நம்ம வேலை முடிஞ்சு, அப்பா நிம்மதியாக உட்காந்து பிரசங்கம் கேட்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தோற்று போனவர்கள். நீங்கள் தோற்று போனவர்கள். முதல் ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்க உங்களோட பக்கத்தில் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல் ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்கூல் நடத்தாமல் நம்ம என்ன செய்கிறோம்? பிள்ளைங்களும் ஆராதனையில் முழுமையாக பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி அவர்களை பங்கேற்பாளர்களாக்குகின்றோம். பிள்ளைங்களை நீங்கள் இடைஞ்சலாக நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் தோற்று போனவர்கள். அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய முதல் ஆசிரியர் தாயும் தகப்பனும் தான். அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவ உக்ரானத்துவம் பெற்றோரிடத்தில் தான் இருக்கின்றது. ஆக பெற்றோராக நீங்கள் எந்த அளவிற்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கின்றீர்கள், எந்த அளவிற்கு நீங்கள் உருவாக்குகின்றீர்கள்? சண்டே ஸ்கூல் அதிகபட்சம் போனால் 3/4 மணி நேரம் தான், 1 மணி நேரம் தான். பிள்ளைங்க உங்களோடு கூட இருக்கிறாங்க. பிள்ளைங்க உங்களோடு கூட காலையில் ஜெபத்தில், இரவு ஜெபத்தில் உங்களோடு கூட இருக்காங்க. எத்தனை பெற்றோர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றீர்கள்? பிள்ளைகளை வளர்க்கின்ற பெற்றோராக மாத்திரமல்ல, பிள்ளைகளுக்கு ஞான கல்வியை போதிக்கின்ற பெற்றோராக நாம் உருவாக வேண்டும் என்பதை இந்த நெகேமியாவின் புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அன்றைக்கு எஸ்ராவோ நெகேமியாவும் இந்த பணியை செய்த போது ஜனங்களிடத்திலே ஒரு சீர்திருத்தம் ஏற்பட்டது, ஜனங்களிடத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவர்கள் அழுது உணர்ந்து தங்களுடைய நிலைமையை உணர்ந்து கொண்டார்கள். இந்த வசனம் செல்ல செல்ல, இந்த நியாயப்பிரமாண வார்த்தை கடந்து போக போக அங்கே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அந்த மாற்றம் நம்முடைய வீடுகளிலே நிகழ வேண்டும், அந்த மாற்றம் நம்முடைய திருச்சபைகளிலே நிகழ வேண்டும், அந்த மாற்றம் நம்முடைய சண்டே ஸ்கூலில் நிகழ வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த கல்வி திருப்பணி ஞாயிற்றுக்கிழமையில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றவராயிருக்கின்றார். சண்டே ஸ்கூல் முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் இந்த பிள்ளைங்க சண்டே ஸ்கூலுக்கும் போகாமல் யூத் மீட்டிங்க்கும் போகாமல் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு இந்த பக்கம் சேருதா இந்த பக்கம் சேருதான்னு தெரியாது. நீ எங்கே போன? சண்டே ஸ்கூல் போனேன். நீ எங்கே போன? யூத் மீட்டிங் போனேன். இந்த இடைப்பட்ட ஒரு காலகட்டம் இருக்கும். அங்கேயும் போக மாட்டான், இங்கேயும் போக மாட்டான். அங்கே போனால் பெரிய ஆளுன்னு சொல்லிடுவாங்க, இங்கே போனால் சின்ன பையன் சொல்லிடுவாங்க, எங்கேயுமே போக மாட்டான். திருச்சபை நமக்கு நல்ல ஏஜ் குரூப்பை லிமிட்டை பிரித்து வச்சுருக்கிறாங்க. 14 to 35,
14 வயசுக்கு கீழே சண்டே ஸ்கூல், 14 வயசுக்கு மேலே யூத் அப்படிங்கிறத திருச்சபை நமக்கு பிரித்து வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? சண்டே ஸ்கூலில் இருக்கிற பிள்ளை யூத்லேயும் இருக்கும், யூத்தில் இருக்கிற பிள்ளை சண்டே ஸ்கூல்லையும் இருக்கும். சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம்லேயும் இவன் பெர்ஃபார்ம் பண்ணுவான், யூத் ப்ரோக்ராம்லேயும் இவன் பெர்ஃபார்ம் பண்ணுவான். வேறு வழி இல்லை. இந்த ஏஜ் குரூப்பை இந்த ஏஜ் குரூப்போடு விட்டுறணும், அந்த ஏஜ் குரூப்பை அந்த ஏஜ் குரூப்போட சேர்த்து விடணும். அதை நம்ம செய்ய முடியல. இங்கேயே நம்ம ஃபெயிலியர். இவங்களை பிரித்து விடுறதுலேயே நமக்கு ஃபெயிலியர். ஆக இன்றைக்கு இந்த கல்வி திருப்பணியை போதிக்கின்ற அடுத்த தளம் இந்த சண்டே ஸ்கூலுக்கு அடுத்து யூத் கேதரிங். 2வது ஞாயிற்றுக்கிழமையும் 4வது ஞாயிற்றுக்கிழமையும் நடக்குது. எத்தனை வாலிபர்கள் அந்த யூத் கேதரிங்கில் உட்கார வைக்கிறீங்க? அல்லது யூத் கேதரிங்கில் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்றத எத்தனை பெற்றோர் கவனிக்கிறீங்க? யூத் மீட்டிங் மூலமா நம்முடைய பிள்ளைகள் எத்தனை ஆன்மீக கூட்டங்களுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் என்பதை எத்தனை பெற்றோர் நிதானிக்கிறீர்கள்? சற்று நாம் கல்வி திருப்பணியிலே விழிப்போடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இன்றைக்கு அழிந்து போய்கொண்டிருக்கின்ற ஒரு இளைய சமுதாயத்தின் சூழ்நிலையிலே அழிந்து போய்கொண்டிருக்கின்ற இளைய தலைமுறையை பாதுகாக்க வேண்டிய ஒரு திருப்பணியிலே இன்றைக்கு நாம் திருச்சபையாக நம்முடைய கல்வி திருப்பணியை இந்த சிறுவர்கள் மத்தியிலே, இந்த வாலிபர்கள் மத்தியிலே சரியாய் செய்ய வேண்டியது திருச்சபையினுடைய கடமை. இதோடு கூட முடிஞ்சு போகலைங்க. ஆண்கள் ஐக்கிய சங்கம் உட்காடுறீங்க, பெண்கள் ஐக்கிய சங்கம் உட்காடுறீங்க, சும்மா பாட்டை பாடிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகிறதுல உங்கள் ஐக்கிய சங்க கூடுகைகளில் எந்த பிரயோஜனமுமே இல்லை. ஒரு வசனத்தை வாசித்து மென் ஃபெலோஷிப்பில் அதை எத்தனை பேர் தியானம் பண்ணியிருக்கிறீங்க? பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் ஒரு வசனத்தை வாசித்து அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை எத்தனை பெண்கள் கூட்டத்தில் நீங்கள் தியானித்து இருக்கின்றீர்கள்? இது ஆராதனையோடு கூட முடிந்துவிட்ட விஷயம் இல்லை. இந்த கல்வி திருப்பணி என்பது நம்முடைய ஐக்கிய சங்க கூடுகைகள் மூலமாக வளர்க்கப்படுகின்ற ஒரு திருப்பணி. அதுக்குத்தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முடிந்த பிற்பாடு இந்த கூடுகைகளை நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் திருச்சபையாக திட்டமிடுகின்றோம். ஆக இந்த ஐக்கிய சங்க கூடுகைகளிலே இன்றைக்கு என்ன தீர்மானங்கள், என்ன விதமான உரையாடல்கள், என்ன விதமான தியானங்கள் இன்றைக்கு ஐக்கிய சங்க கூடுகைகளில் நடைபெறுகின்றது? ஐக்கிய சங்க கூடுகையில் உட்கார்ந்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு என்ன செய்யணும் அல்லது குடும்ப கூடுகைக்கு என்ன செய்யணும்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கூடுகையே வேஸ்ட்டு. அதை டிஸ்கஸ் பண்ணுற நேரம் அது கிடையாது. ஆராதனை முடிஞ்சு நீங்கள் போய் உட்காந்து ஒரு பைபிள் எடுத்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கணும், தியானிக்கணும். அதுக்கு தான் ஃபெலோஷிப் மீட்ஸ். அங்கே உட்காந்து நீங்கள் வந்து அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும், இதுக்கு எவ்வளோ காசு போடணும், அதுக்கு எவ்வளோ காசு போடணும்னு பேசுனீங்க அப்படின்னா கல்வி திருப்பணியே அர்த்தமற்றதாகிவிடும். நம்முடைய கல்வி திருப்பணியிலே திருச்சபையினுடைய மிக முக்கியமான ஆழமான உண்மைகள் எல்லாவற்றையும் அருளுரையில் போதித்துட்டு போக முடியாது. இந்த அருளுடைய தொடர் சிந்தனைகள் உங்களுடைய ஐக்கிய சங்க கூடுகைகளில் பிரதிபலிக்க வேண்டும். அந்த பிரதிபலிப்பை நிறைவேற்றுகின்ற திருச்சபையாக. அதனால தான் இஸ்ரா அந்த நியாயப்பிரமாணத்தை அவர்களுக்கு அங்கே கற்றுக் கொடுத்த போது அவர்களுடைய விசுவாசம் அங்கே உறுதிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். பாவங்களை உணர்ந்து மனம் திரும்புதலுக்கேற்ற கீழ்ப்படிதலுக்கேற்ற சூழ்நிலைகளை கடைபிடித்து ஒரு முழுமை வாழ்வுக்கு நேராக மக்கள் திசை திருப்பப்பட்டது அந்த நியாயப்பிரமாணம் படிக்கப்பட்ட போது. அவர்கள் எழுந்து நின்று ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்களும் பெண்களும் இணைந்து சமச்சீராக அந்த கல்வியை கற்றுக்கொண்டார்கள். அங்கே ஒரு புதிய வாழ்வு அடையாளப்படுத்தப்பட்டது. ஒரு புதிய சமுதாயத்தின் உருவாக்கம் அங்கே நிறைவேறியது. இது இன்றைய திருச்சபையின் நிலைமையாக உருவாகின்ற பட்சத்தில் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற இறையரசு நம்முடைய திருச்சபையின் திருப்பணிகளிலே நிறைவேறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இரண்டாவதாக நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியை நான் உங்களுக்கு சற்றே சுட்டி காட்டி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் மிகுந்த பரிச்சயமான ஒரு பகுதி. 3வது திருமறை பகுதியை நாம் அந்த பாக்கிய வசனங்களை நாம் இணைந்தே வாசித்து இருக்கின்றோம். இந்த வாசிப்பு நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் மறந்து போக முடியாது. கல்வி திருப்பணி என்பது நம்முடைய விசுவாச வாழ்விற்கு அடித்தளம் என்பது மாத்திரமல்ல, இந்த கல்வி திருப்பணி என்பது ஒரு சமத்துவ வாழ்வை
ஒரு சமநிலைமையான வாழ்வை நமக்கு வழங்குகின்ற ஒரு திருப்பணி என்பதையும் இந்த பகுதி, குறிப்பாக இந்த மத்திய 5ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் என்று சொல்லப்படுகின்றதான இந்த பகுதி, இயேசு கிறிஸ்துவனுடைய போதனை நம்முடைய இந்திய தேசத்திற்கு விடுதலைக்காக பாடுபட்ட மகாத்மா காந்தி அடிகளுக்கு மிகவும் பிடித்தமான பகுதி என்று சொல்லப்படுகின்றதான இந்த பகுதி. இந்த பகுதியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அழுத்தம், ஒரு ஏழ்மையானவர்களை மேன்மைப்படுத்துகின்ற ஒரு நல்ல அழுத்தம் இந்த மலை அருளுரையிலே அதிகமாக காணப்படுவதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. நிறைய காரியங்களை அவர் அங்கே போதிக்கின்றார். இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையிலே மிக 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 முக்கியமான ஒரு போதனை என்று சொல்லலாம். 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களும் இந்த மலை பிரசங்கத்தை அதிகமாக நினைவுபடுத்துகின்றது. இந்த போதனையிலே இயேசுவினுடைய ஆழமான மறை உண்மைகள் மக்களுக்கு சென்றடைகின்றது. இயேசு கிறிஸ்துவை ரபி, போதகரே என்று அழைத்தார்கள். ஏன் அவரை போதகரே என்று அழைத்தார்கள் என்று சொன்னால், அவருடைய போதனையிலே காணப்பட்ட ஆழமான விஷயங்கள் அங்கே அந்த போதனையிலிருந்து வெளிப்பட்டபடியினாலே அவரை ரபி, போதகரே என்று அழைத்தார்கள். இந்த ரபி என்று அழைக்கப்படுவது யார் என்று சொன்னால், யூதர்களிடத்தில் சனகரிம் சங்க பள்ளிக்கூடம் என்று சொல்லி ஒரு பள்ளிக்கூடம் உண்டு. வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வந்தவர்களுக்கு தெரியும். அன்றைக்கு நான் இதை சின்ன காரியத்தை நான் சொன்னேன். சனகரிம் சங்க பள்ளிக்கூடம் என்று சொல்லி ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது. இந்த பள்ளிக்கூடத்தில் தான் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொருவருமே, அதாவது யூதனாக பிறந்த ஒவ்வொருவருமே இந்த சனகரிம் சங்க பள்ளிக்கூடத்தில் கல்வி கற்க வேண்டும். அது அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். அவர்கள் கற்றுக்கொள்ளுகின்றார்கள். நியாயப்பிரமாணத்தை பற்றி, தீர்க்க தரிசனங்களை பற்றி, கற்பனைகளை பற்றி கற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஒரு வாலிபன் இயேசுவை நோக்கி வருகின்றான். அந்த வாலிபனிடத்திலே ஆண்டவர் பேசுகின்ற போது, இன்னும் உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அவன் சொல்லுவான், ஆண்டவர் அவரிடத்தில் சொல்லுவார், நியாயப்பிரமாணத்தை, தீர்க்க தரிசனங்கள்லாம் நீயே கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கற்பனைகள்லாம் சொல்லுவார். அப்போ அவன் சொல்லுவான், இவைகளை நான் என்னுடைய சிறு வயது முதலே கடைப்பிடித்திருக்கிறேன்னு சொல்லுவான். அந்த சிறு வயது முதல் கடைப்பிடித்தல் என்பது இந்த சனகரிம் சங்க பள்ளிக்கூடத்தில் அவன் படித்ததை அவன் அங்கே சொல்லுகின்றான். ஆக சனகரிம் சங்க பள்ளிக்கூடத்தில் தான் இந்த நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனங்கள், இந்த கற்பனைகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. இந்த சனகரிம் சங்க பள்ளிக்கூடத்திலே போதிக்கின்றவர்களைத்தான் ரபி என்று சொல்லி அழைப்பார்கள். அந்த ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸை தான் ரபி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஆனால் இயேசுவை பொறுத்தளவிலே அந்த ஸ்கூல் டீச்சர் கிடையாது, சனகரிம் சங்க ஸ்கூல் வாத்தியார் கிடையாது. ஆனால் இயேசுவை ஏன் ரபி என்று அழைத்தார்கள் சொன்னால், இந்த சனகரிம் சங்க பள்ளிக்கூடத்திலே கற்றுக் கொடுக்கப்பட்டவை எப்படி உறுதியான, நிலையான, ஒரு சின்ன பிள்ளைக்கு ஏற்ற காரியமாக இருக்கின்றதோ, ஒரு சிறுவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த நியாயப்பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றதோ, அதுபோல இயேசுவினுடைய போதனையும் அமைந்திருக்கின்றது. எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே உவமைகள் மூலமாக, சின்ன சின்ன கேள்விகள் மூலமாக, இன்னும் மிகவும் மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய அன்றாட பயன்பாட்டு பொருட்கள் மூலமாக இயேசுவானவர் கற்றுக் கொடுத்தார். இந்த மலை பிரசங்கத்தை அவர் ஏன் மலையில் உட்கார்ந்து செய்தார் அப்படின்னா, இவங்க நிறைய பேர் ஆடு மேய்க்க போவாங்க, மலைக்கு தான் போவாங்க. இந்த மலை அவர்களுடைய அன்றாட வாழ்வோடு தொடர்புடைய இடம். ஆக இந்த தொடர்புடைய இடத்திலே அமர்ந்து ஒரு போதனையை செய்கின்ற போது அவர்கள் தாங்கள் விரும்பின இடத்திலே இருந்து கேட்கின்ற போதனை அவர்களுடைய ஆழ் மனதிலே பதிகின்றது. கடற்கரை, அநேக மீனவ சமுதாயம் உண்டு. கலிலேய பகுதியிலே மீனவ மக்கள் அதிகம் உண்டு. அவர்கள் அனுதினமும் கடற்கரையிலே வாழ்கின்றவர்கள். ஆகவே இயேசு கடற்கரையிலே நின்று போதித்தார், படகிலே இருந்து போதித்தார். அப்பொழுது அந்த படகும் வலைகளும் கடற்கரையும் அன்றாட பயன்பாட்டு இடங்கள். ஆக அங்கே நின்று போதித்த போது அவர்கள் தங்களுடைய பயன்பாட்டு இடத்திலே கேட்கின்ற போதனை அவர்களுக்கு மிகவும் தெளிவாக புரிகின்றது. சின்ன சின்ன உவமைகள் மூலமாக போதித்த ஆண்டவர் கடுகு விதையை பற்றி, புளித்த மாவை பற்றி, இன்னும் வலைகளை பற்றி, இதெல்லாம் அன்றாட பயன்பாட்டு பொருட்கள். இவைகள் மூலமாக போதிக்கப்பட்ட போதனைகள் எளிதாக மக்களை சென்றடைகின்றது. ஆகவேதான் இயேசுவை ரபி, போதகரே என்று அழைத்தார்கள். ஆங்கிலத்தில் தான் அந்த பதம் டீச்சர் என்கின்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது.
ஆக இந்த இயேசு ஒரு ஆசிரியராக அடையாளப்படுத்தப்பட்டதனுடைய தாற்பயம் அவருடைய போதனையிலே காணப்பட்ட ஆழம், அவருடைய போதனையிலே காணப்பட்ட அழுத்தம், அவருடைய போதனையின் மூலமாக ஏற்பட்ட ஒரு சமூக மாற்றம், ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதற்கு யோவான் 4ஆம் அதிகாரத்திலே சமாரிய பெண்ணோடு கூட அவர் போதித்த போதனை தான் சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் சம்பந்தம் கலவாத அந்த குழுவினரை ஒன்று சேர்க்க வைத்தது. ஆக ஒரு சமத்துவ சமுதாயத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தாற்பயத்தை தன்னுடைய வாழ்வியலாக தன்னுடைய போதனையிலே வெளிப்படுத்திய இயேசுவினுடைய போதனை இந்த மலை அருளுரையின் மூலமாக வெளிப்படுகின்றது. அவர்கள் இந்த போதனையைத்தான் ஆண்டவர் பல இடங்களிலே, பல சூழ்நிலைகளிலே, பல பரிமாணங்களிலே செய்திருக்கின்றார். இந்த பகுதியை நாம் இன்னும் ஆழமாக படித்து பார்க்கின்ற போது ஒரு சமத்துவ சமுதாயத்தின் சூழ்நிலைகளை, ஒரு சமூக மாற்றத்திற்குரிய சூழ்நிலைகளை நாம் இதில் வலியுறுத்தம் பெறுகிறோம் என்பது இந்த கல்வியின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. இந்த வாக்கிய வசனங்கள் நம்ம அடிக்கடி படிக்கின்ற வசனங்கள் தான். ஒவ்வொரு வசனத்தையும் படித்து பார்க்கின்ற போது ஒவ்வொரு விதமான கல்வியின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது என்பதை நாம் இந்த சூழ்நிலையிலே இந்த வசனங்களின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள முடிகின்றது. நிறைய காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையின் மூலமாக ஒரு புதிய சமுதாயத்தை, ஒரு புதிய இறை அரசை உருவாக்குகின்ற பணியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணியானது அங்கே அமைந்திருந்தது என்பதை இந்த பகுதியிலே, அதாவது இந்த பகுதி என்பது இயேசுவினுடைய போதனையின் ஆழமான ஒரு பகுதி என்பதனாலே இந்த பகுதியானது இன்றைக்கு நமக்கு திருமறை பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி இயேசுவினுடைய ஒட்டுமொத்த போதனையும், இயேசுவினுடைய ஒட்டுமொத்த கற்றுக் கொடுக்கின்ற திருப்பணியும் மக்கள் மனதிலே ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குகின்ற ஒரு திருப்பணியின் சூழ்நிலையாக அமைந்திருந்தது என்பதை ஒரு முன் உதாரணமாக இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தின் மூலமாய் நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். இன்றைக்கு நம்மிடத்திலே காணப்படுகின்ற ஏற்றத்தாழ்வுகள், நம்மிடத்திலே காணப்படுகின்ற வேறுபாடுகள், நம்மிடத்திலே காணப்படுகின்ற உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற நிலைப்பாடுகள் திருச்சபையிலே, சமுதாயத்திலே, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பட்டணத்திலே காணப்படுகின்ற இந்த நிலைப்பாடுகளிலே மாற்றம் ஏற்பட வேண்டும். ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த கல்வி திருப்பணியின் மூலமாய் நிறைவேறின ஒரு காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை இன்றைக்கு அந்த மாற்றத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த மாற்றத்தை நாம் நிதர்சனப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கல்வி திருப்பணி இன்னும் ஆழமாக அமைந்திருக்க வேண்டும். இன்றைக்கி முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து வழிபாட்டில் பங்கு பெறுகிறோம். இதோடு கூட நம்முடைய பணி அல்லது நம்முடைய ஆன்மீகம், நம்முடைய வழிபாடு முற்று பெற்று விட்டது என்று சொல்லி நாம் கடந்து போய்விடுகின்றோம். ஒருவேளை நம்முடைய வழிபாடுகளிலே அல்லது நம்முடைய கூடுகைகளிலே காணப்படுகின்ற எல்லா விதமான சந்தர்ப்பங்களையும் நாம் சரியாய் பயன்படுத்துவதிலே நாம் குறைவுபட்டிருக்கிறோம். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற கூட்டம் வெள்ளிக்கிழமை ஆராதனையில் இருக்காது. ஆனால் வெள்ளிக்கிழமை ஆராதனைகள் ஒரு 5-6 வாரம் தொடர்ந்து கூட்டமாக இருக்கும். அது எப்போ? லெந்து காலத்தில். அது ஒரு பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம என்ன செய்வோம்? நம்ம கூடி வருவோம். நான் இந்த குருசேகரத்தில் பணிப்பொறுப்பேற்ற சூழ்நிலையிலே ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே திருமறை ஆய்வு என்று சொல்லி தொடங்கினேன். ஒரு புஸ்தகத்தை முடித்தேன். அதோடு கூட திருமறை ஆய்வையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நோ ரெஸ்பான்ஸ். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இருக்கிற ரெஸ்பான்ஸை பைபிள் ஸ்டடியில் எதிர்பார்க்க முடியாது. அதாங்க இன்றைக்கு நம்முடைய திருச்சபை தோல்வியை சந்திப்பதற்குரிய காரணம். திருமறை ஆய்வுகள் திருச்சபையிலே நடத்தப்பட வேண்டும். லெந்து காலத்தில் நடத்துவேன். அப்போ கொஞ்சம் கூட்டம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைகள் லெந்து காலத்தை நடத்தினேன். ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி ஒரு முறை நடத்தினேன். திருச்சபைகளை பற்றி ஒரு தடவை நடத்தினேன். கொஞ்சம் பேர் கேட்டீங்க. ஆனால் இன்றைக்கு திருமறை ஆய்வுகள் திருச்சபையிலே இல்லாமல் போய்விட்டது. திருமறைகளை பற்றிய விவாதங்கள் இன்றைக்கு திருச்சபையில் இல்லாமல் போய்விட்டது. திருச்சபையை பற்றிய, திருமறையை பற்றியதான கலந்துரையாடல்கள் இன்றைக்கு திருச்சபையிலே இல்லாமல் போய்விட்டது. ஆகவே திருப்பணியானது, அந்த கல்வி திருப்பணியானது திருச்சபையிலே இன்றைக்கு ஒரு தோல்வியின் பரிமாணமாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது.
ஆராதனை மாத்திரம் திருச்சபையினுடைய கல்வி திருப்பணியை வளர்த்து விடாது. ஒரு அருளுரை மாத்திரம் திருச்சபையினுடைய கல்வி திருப்பணியை வளர்த்து விடாது. இது போன்ற சின்ன சின்ன கூடுகைகள், ஒருவேளை வாலிபர் கூட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்து டிஸ்கஸ் பண்ணி அவங்க அதில் தெளிவு பெற வேண்டும். பெண்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியின் அடிப்படையில் ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்கள் ஐக்கிய சங்கத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தெரிவு செய்து கொண்டு அதில் திருமறை ஆய்வை நடத்த வேண்டும். ஆக இப்படி நாம் குழுக்களாக நாம் திருமறையை ஆய்வு செய்கின்ற போது, திருமறையை கற்றுக்கொள்ளுகின்ற முயற்சியிலே நாம் களமிறங்குகின்ற போது, நாம் இறையரசை கட்டி எழுப்புகின்ற ஒரு திருச்சபையாய் நாம் அடையாளப்படுத்தப்பட முடியும். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு நம்முடைய மறை கல்வி என்பது நம்மிடத்திலே தேய்ந்து தேய்ந்து கட்டெரும்பாய் போய்விட்டது என்பதை நாம் மறுக்க முடியாது. இன்றைக்கு நான் பைபிள் ஸ்டடின்னு சொல்லி ஆரம்பித்தேன் அப்படின்னா எத்தனை பேர் வருவீங்க? அதெல்லாம் போகிறவங்க போவாங்க, ஏதோ வயசானவங்க, பொழுதுபோக்குக்காக போகிறவங்க, அல்லது கோயிலில் போய் உட்கார்ந்துருப்போமேன்னு போகிறவங்க. அதாங்க இன்னைக்கு நம்முடைய திருப்பணியிலே தோல்வியை சந்திப்பதற்குரிய அடையாளமாய் மாறிவிட்டது. இன்றைக்கு நாம் தோற்று போயிருக்கிறோம் என்று சொன்னால் திருமறையை கற்றுக்கொள்வதிலே தோற்று போயிருக்கிறோம். திருமறையை ஆய்வு செய்வதிலே நாம் தோற்று போயிருக்கிறோம். திருமறையை தியானிப்பதிலே நாம் தோற்று போயிருக்கிறோம். அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் ஆக வேண்டும். குருவானவராக நான் உங்களுக்கு கண்டிப்போடு சொல்லுகின்ற காரியம், இந்த விஷயத்திலே நாம் திருச்சபையாய் தோற்று போயிருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு அறுவடை பண்டிகை, ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் நடத்தணும் அப்படின்னா அதற்கு நாம் காட்டுகின்ற ஆர்வம், ஸ்டால் வச்சு அதில் ஏலத்துக்கு பொருட்களை வச்சு அதில் நம்ம கூட்டம் கூடி நம்ம அதில் காட்டுகின்ற ஆர்வம் பைபிள் ஸ்டடியில் காட்டுறோமா? குடும்ப கூடுகை என்று சொன்னால் அதற்கு என்று சொல்லி ஆயத்தப்பட்டு அந்த மதிய விருந்திலே கலந்து கொள்வதற்கும் அதை தூரமான இடத்திலே சென்று கூடி நாம் மகிழ்வதற்கும் காட்டுகின்ற ஆர்வம் பைபிள் ஸ்டடியில் காட்டுறோமா? கிறிஸ்மஸ் டைமில் ஒரு பெரிய விருந்து நடக்கும் நம்முடைய ஆலயத்தில். ஒவ்வொரு தடவையுமே நான் சொல்லுவேன், முகம் தெரியாத அநேகரை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி. பைபிள் ஸ்டடியில் அந்த கூட்டத்தை பார்க்க முடியுமா? இல்லை. இன்றைக்கு நாம் தோற்று போயிருக்கிறோம் என்று சொன்னால் திருமறையை தியானிப்பதில் ஏற்பட்ட தோல்வி, திருமறையை கற்றுக்கொள்வதில் ஏற்பட்ட தோல்வி, திருமறையை வாசிப்பதில் ஏற்பட்ட தோல்வி, திருமறையை நாம் சரியாக கற்றுக்கொள்ளாதபடினாலே திருச்சபை தோல்வியை நோக்கி பயணிக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. அதை தாழ்மையோடு நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். எந்த திருச்சபை திருமறையை கற்றுக்கொள்ளுகிறதோ, எந்த திருச்சபை திருமறையை தியானிக்கின்றதோ அந்த திருச்சபை தான் இறையரசை கட்டுகின்ற திருச்சபையாய் உருவாகும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட திருச்சபையாய் நம்முடைய திருச்சபை வளர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு கூட நீங்கள் ஆலயத்திற்கு வருவீர்கள் என்று சொன்னால் உங்களை ஆண்டவர் இறையரசின் பங்காளிகளாய் மாற்றுவார். இந்த கல்வி திருப்பணியிலே அன்றைக்கு எஸ்ராவும் நெகேமியாவும் செய்த பணியிலே ஜனங்களிடத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது, ஜனங்களிடத்திலே ஒரு எழுப்புதல் ஏற்பட்டது. அந்த எழுப்புதலும் மாற்றமும் இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளிலே நம்முடைய கிறிஸ்தவ ஆன்மீகத்திலே ஏற்பட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டவர்களாய் இந்த கல்வி திருப்பணியை தன்னுடைய வாழ்வியலாக்கி சிலுவையிலே தன்னுடைய உயிரையே கொடுத்த ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு பலிபீடத்திலே முழங்கால் படியிட ஆயத்தப்படுவோம். ஒருவேளை அப்படிப்பட்ட உள் உணர்வோடு கூட இன்றைக்கு நாம் பலிபீடத்தில் ஆண்டவருடைய சாக்கிரமத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு விரும்பின திருச்சபையாய், ஆண்டவர் இயேசு விரும்பின கல்வி திருப்பணியை நிறைவேற்றுகின்ற திருச்சபையாய் நாம் மாற முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட திருச்சபையாய் ஆண்டவர் நம்மை உருவாக்குவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற திருச்சபையாய், திருமறையை வாழ்வியலாக்குகின்ற திருச்சபையாய் உருவாக வேண்டும் சுவாமி. இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய குடும்பங்களிலே திருமறையை கற்றுக்கொள்ள வேண்டும் சுவாமி. என்னுடைய கல்வி திருப்பணியிலே நாங்கள் பல நேரம் தோற்று போயிருக்கிறோம். எங்களுடைய கல்வி திருப்பணியானது பல நேரத்தில் தோல்வியை சந்தித்திருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவைகளை மனதிலே பதித்து கொண்டவர்களாய், ஆண்டவரே, திருமறையின் கல்வியாளர்களாய் நாங்கள் எங்களை மறு கட்டுமானம் செய்ய ஆண்டவர் எங்களுக்கு அருள் தாரும். இயேசு என்ற நல்ல ஆசிரியர் மூலமாய் அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
முன்பதாக வந்து தோத்திர காணிக்கை செலுத்தி உங்களுக்குரிய சிறப்பு பரிசை நீங்கள் பெற்று செல்லும்படி அன்போடு கூட அழைக்கின்றேன். எங்களுக்குள்ளே
அனைத்து ஆசிரிய பெருமக்களும் உங்களுடைய இருப்பிடங்களை நீங்கள் எழுந்து நிற்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கான சிறப்பு பிரார்த்தனையை இந்த நேரத்தில் நாம் பலிபீடத்தில் ஏறெடுக்க இருக்கிறோம். முன்வந்து தோத்திர காணிக்கை செலுத்தி பரிசுகளை பெற்றுக்கொண்ட ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், பணி நிறைவு ஆசிரியர்கள், பணி நிறைவு பேராசிரியர்கள், ஆசிரிய பயிற்சி முடித்தவர்கள், நீங்கள் உங்கள் இருப்பிடங்களிலே நீங்கள் எழுந்து நிற்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சபையின் சார்பாக நமக்கும் சபை குருவானவர்கள் அவர்களுக்கும் இந்த கிஃப்ட்டு கொடுக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். நின்ற வண்ணமாக அருமையான ஆசிரிய பெருமக்களை, பணி நிறைவு பெற்றவர்களை ஆண்டவர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் அன்பின் ஆண்டவரே, இந்த தூய இம்மானுவேல் ஆலயத்தின் பலிபீடத்திலிருந்து இந்த 2025ஆம் ஆண்டின் ஆசிரியர் தினத்தை நிறைவேற்றுகின்ற இந்த கல்வி திருப்பணி ஞாயிற்றுக்கிழமையிலே இவருடைய ஆசிரிய பணிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இவர்களை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டு இவர்களை முறையாக பயிற்றுவித்து இன்றைக்கு அநேகருக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாத்திரங்களாக திருச்சபையிலே, சமுதாயத்தில் இவர்களை பயன்படுத்தி வருகின்ற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இவர்கள் பணிக்காக போகின்ற போதும் வருகின்ற போதும் உம்முடைய கிருபையின் கரம் இவர்களோடு கூட இருக்கும்படியாய், இவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற இடங்களிலே உம்முடைய ஞானமும் உம்முடைய ஆசீர்வாதமும் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடக்க நிலையிலிருந்து ஆண்டவரே கல்லூரி வரைக்கும் இந்த ஆண்டவரே பல நிலைமைகளிலே போதிக்கின்ற போதனையாளர்களாக எங்களுடைய திருச்சபையின் ஆசிரியர்களை நீர் அபிஷேகித்து ஆசீர்வதித்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய திருவருட் பிரசன்னம் இந்த ஆசிரியர்களுடைய பணியிலே ஆண்டவரே வெளிப்படும்படியாக நாங்கள் கெஞ்சுகின்றோம். குறிப்பாக இவர்கள் செய்கின்ற ஆசிரிய பணியிலே இயேசு கிறிஸ்து என்ற நல்ல ஆசிரியரை போல இயேசுவை முன்மாதிரியாக வைத்து செயல்படுவதற்கு ஆண்டவர் இவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இன்றைக்கு சவால் நிறைந்த சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல நிலைமைகளிலே ஆசிரிய பணியானது இன்றைக்கு கடினப்பாடுகளோடு கூட கடந்து சென்று கொண்டிருக்கிறதை அறிந்திருக்கின்றோம். இவருடைய ஆசிரிய பணியிலே இன்றைக்கு காணப்படுகின்ற சவால் நிறைந்த அனைத்து காரியங்களையும் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபையும் பலனையும் தந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அரசாங்கம் நிர்ணயிக்கின்ற, அரசாங்கம் நிர்பந்தப்படுத்துகின்ற பல்வேறு காரியங்களிலே ஆசிரியர்கள் உடன்படுகின்ற போது பல நேரங்களிலே மன உளைச்சலுக்கு ஆளாகின்ற நிலைமை, பல நேரங்களிலே சரீரங்களிலே பலவீனங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை, பல நேரத்திலே குடும்பத்திலே ஏற்படுகின்ற குழப்பங்கள், இவைகளின் மத்தியிலே இவர்கள் ஆசிரிய பணியை உண்மையோடும் உக்கிரானத்துவத்தோடும் செய்வதற்கு ஆண்டவர் தேவையான எல்லா கிருபைகள் நன்மைகளையும் அபிஷேகமான ஆசீர்வாதங்களையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்கள், பேராசிரியர்களுக்காக நாங்கள் சிறப்பாக வேண்டுதல் செய்கின்றோம். பணி நிறைவு பெற்றாலும் இன்றைக்கும் போதித்து கொண்டிருக்கின்ற அவர்களையும் ஆண்டவர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, அவர்களையும் தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவரே அவருடைய சந்ததியும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஆண்டவருடைய கரத்தில் ஆண்டவரே வேலை வாய்ப்பிற்காய் காத்திருக்கின்ற ஆசிரிய பயிற்சி முடித்தவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்றைக்கு பல நிலைமையிலே போராட்டங்களோடு கூட ஆசிரிய பணியை பெற்றுக்கொள்வதற்குரிய தடைகள் மாறும்படியாக, ஆண்டவரே தாமதங்கள் நீங்கும்படியாக
இவர்களுடைய ஆசிரிய பணி விரைவில் கிடைப்பதற்கு ஆண்டவர் இவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்றைக்கு பலிபீடத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்ட வேத வசனங்கள், பலிபீடத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்ட பரிசு பொருட்கள், இன்றைக்கு நாங்கள் இவர்களுக்காக ஏறெடுக்கின்ற இந்த சிறப்பு மன்றாட்டின் மூலமாய் ஆண்டவருடைய அபிஷேகிக்கும் வரக்கரம் இந்த ஆசிரியர்களோடு இன்றைக்கு என்றைக்கு சதா காலம் நிலைத்திருக்க வேண்டும் என்று நல்ல ஆசிரியராய் தன்னை அடையாளப்படுத்தின இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். நம்மையும் நம்முடைய முறைமையை பின்பற்றுவோம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில லோக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய பேராயர்களும் மற்ற எல்லா பணிவிடைக்காரரும், விசேஷமாய் த மோஸ்ட் ரெவரண்ட் ப்ரொஃபஸர் டாக்டர் ரூபன் மார்க் என்னும் நமது பிரதம பேராயரும், ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் என்னும் நமது பேராயரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்றத்தக்க கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்பவர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்தகாரத்தினின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவேற்றவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. தொடர்ந்து ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சகல ஞானத்திற்கு காரணரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன் நீங்கள் அவசியங்கள் உமக்கு தெரியும். நாங்கள் அறியாமையால் கேட்கிறோம் என்பதும் உமக்கு தெரியும். தேவரீர் எங்கள் பாவங்களை, பலவீனங்களை பார்த்து இறங்கி நாங்கள் எங்கள் அபாத்திரத்தின் நிமித்தம் துணிந்து கேட்கக்கூடாதவைகளையும் எங்கள் குருட்டாட்டத்தின் நிமித்தம் கேட்க தெரியாதவைகளையும் உடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் எங்களுக்கு அனுகிரகித்தருளும். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோர் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் இன்றும் இன்றும் சதா காலங்களும் உங்கள் அனைவரோடும் நிலைத்து நிற்பதாக. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன் பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாய் எண்ணி
கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவப்பமல்லோ கிறிஸ்துவின் திருச்சரீரமல்லோ, பாவமனம் கல்லோ உனக்கா பகிரப்பட்டதல்லோ. குமாரனின் ஜீவப்பத்தை இன்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. அப்பம் பிட்குதல் பகுதிக்காக எழுந்து நிற்போம். இதோ கிறிஸ்துவின் சரீரம் இரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் பின்வரும் ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இரத்தமாகிய நான ஆகாரத்தங்களை போஷித்தீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். அளவிடப்படாத நன்மைக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரம் ஆத்மா எங்களை பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாகவும் ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. தேவருடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்பதற்காக எங்கள் மனம் மறுபடியும் எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் முதல் பரிசுத்தவான்கள் அனைவரோடும் முதல் நித்திய ராஜ்யத்தின் ஞானத்தை அடையத்தக்கதாக உலகத்திலே கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்தாவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலம் ஜீவித்த அரசாகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்ற அருள் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாக திரியே கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோடு இருந்து என்றைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவது. வழிபாட்டு நிறைவு பவனி பாடலாக 377வது கீர்த்தனை அனுக்கிரக வார்த்தையோடு இப்போது அடியாரை அனுப்புமையா என்ற கீர்த்தனை பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். அனுக்கிரக வார்த்தையோடே இப்போதடியாரை அனுப்புமையா, மனமதில் தயவுறும் மகத்துவ பரனே வந்தனம் உமக்காமே. மனமதில் தயவுறும் மகத்துவ பரனே
புரிவார். சந்ததம் யமனகம் மிக பலனளித்திட சாவிலின் அருள் புரிவார். ஸ்தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதிகரம் தினம் உமக்கே. பாத்திரமே அதிசோபித பரனே பாதசரணாமே. பாத்திரமே அதிசோபித பரனே பாதசரணாமே. அன்பின் ஆண்டவரே, நல்ல ஆசிரியராம் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த உலகத்திலே திருச்சபையின் கல்வி திருப்பணியை நிறைவேற்றுகின்ற சாட்சிகளாய் அர்ப்பணிப்போடு புறப்பட்டு செல்கிறோம். ஆண்டவர் இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் எங்களை ஆசீர்வதித்ததைப் போல இந்த மாதம் முழுவதும் எங்களையும் எங்களுடைய திருச்சபையின் அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வாதத்தின் பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். நம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகின்றோம். நல்ல ஆயனாம் நல்ல ஆசிரியராம் இயேசுவின் வழியாய் அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு செல்ல கடவும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென், ஆமென்.